வச்சுட்டேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். 4 காஞ்ச மிளகாய் நல்லா வறுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டேன். அடுத்து பூண்டியை வறுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருவோம் தனி பாத்திரத்தில். வெள்ளை உளுந்து டேபிள் ஸ்பூனு, பெரிய டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூனு. எதையுமே தீயாமல் எடுத்துருங்க. இந்த அளவுக்கு வறுத்ததும் வெங்காயம், சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி தோலை நீக்கிட்டு நல்லா செருமணம் ஆகும். சின்ன ஜீரகம் 1/2 டீஸ்பூனு. இந்த சைஸில் பெருங்காயம் துண்டு 1 அதையும் போட்டு வதக்குறேன். பெரிய தக்காளி 1 அதையும் போட்டு அதையும் வதக்கலாம். புதினா கீரை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கணும். கருவேப்பிலை அதையும் அதிலே போட்டு வதக்குறேன். எப்போதுமே கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. முடி நல்லா கருன்னு இருக்கும். முடி திக்னஸாகவும் இருக்கும். உணவில் இது மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டா நல்லது. தேவைக்கேற்ற உப்பு இதுலேயே போட்டுருவேன். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே வறுத்து வச்சதையும் இதுலேயே போட்டுருவோம். போட்டு மிக்ஸி ஜாரில் அரைப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க போகிறேன். தோசை கல் வச்சுருக்கேன். தோசை மாவு இருக்குது, ஊற்றலாம். கல் எப்படியோ இந்த சைஸுக்கு நம்ம தோசையை போட்டு வரலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டேன். கொஞ்சமாக வேண்டாம் தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை சுட்டுட்டேன். 2 தோசை பேரனுக்கு வச்சு கொடுக்க வேண்டியதுதான். சட்னி அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்டு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. புது விதமான கார சட்னி சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னின்னு சொல்லலாம். உளுத்த பருப்புலாம் போட்டு பெருங்காயம் எல்லாமே போட்டதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி சாப்பிடுங்க. வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.